நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து நெல்லி மரம் வச்சுருக்கோங்க. ஸோ அது வந்து 2 இயர்ஸ்க்கு மேலவே ஆயிடுச்சு. நம்ம 2 இடத்துல டிடி நேச்சர்லேருந்து பிடுங்கிட்டு போய் அங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த சேனலில் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் இருந்த நெல்லி மரத்தை அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சாச்சு. ஸோ கூட்டிகிட்டு போயின்னா நம்ம வீட்டில் இருக்க செல்லப்பிள்ளை மாதிரி அதை பாதுகாப்பாக வளர்த்தாச்சுங்க. ஆனாலும் வந்து அதில் வந்து இன்னும் பூ எடுக்கலை, பிஞ்சு எடுக்கலை. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெமெடி தாங்க இது. ஸோ இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அது நெல்லி மரத்துக்கு மட்டும் கிடையாது, மற்ற எந்த செடியாக இருந்தாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம அரிசி கழுவுற தண்ணியை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி டைட்டாக மூடி வச்சுருங்க. ஸோ இதை வந்து மூடி ஒரு 4 நாள் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா வந்து இந்த கலரில் மாறும். ஸோ அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு கேஸ் வரும் பாருங்கள். சோடா ஓப்பன் பண்ணால் எப்படி வருமோ அந்த மாதிரி வரும். வருதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து உள்ள சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம செடிக்கான ஊட்டச்சத்து. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இந்த தேன் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரெண்டுமே அது மாதிரி தாங்க. நான் வந்து அரிசி கழுவின தண்ணியை எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ அந்த அரிசி கழுவின தண்ணியே வந்து அவ்வளோ சத்து இருக்குங்க அந்த தண்ணியில். நம்ம செடிங்களுக்கு, பூச்செடிக்கு, காய்கறி செடிக்கு, பழங்கள் செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த தேனை மிக்ஸ் பண்ணி செடியில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இதை வந்து இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வாங்கிக்கோங்க. ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு நம்ம நல்லா குலுக்கிட்டு செடிக்கு ஸ்ப்ரே பண்ணோம்னா சூப்பராக வந்து அதில் அடுத்து வந்து பிஞ்சி பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதனால் நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள், செக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய டிடி நேச்சர்லேயும் வந்து கார்டனிங் டிப்ஸ் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அபிஸ் சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் மட்டும்தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனலையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த அரிசி கழுவுன தண்ணியில் தேனை மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து குலுக்கி விட்டுருங்க. குலுக்கி விட்டுட்டு தான் நம்ம வந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இது வந்து டிடி நேச்சர்லேயும் போடலாம், இல்லை அபிஸ் ஃபார்ம்லேயும் போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா 2 சேனலையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம 2 சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆட்டைட் பண்ணிவிட்டு இது காய்கறி செடியாக இருக்கட்டும், பூக்கள் செடியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க. அவ்வளோ சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம வந்து அதிகமாக வந்து காசு கொடுத்து வெளியே எதுவுமே வாங்கி நம்ம வந்து போட போகிறது கிடையாது செடிங்களுக்கு. அது மாடி தோட்டமாக இருக்கட்டும், இல்லை நம்ம தரையில் வைக்கிற செடியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரையில் வைக்கிற செடி அப்படின்னு சொல்லி மெயினாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்தாலுமே அதில் வந்து நிறைய பச்சை கலரில் அடிக்கும், நல்லா பெரிய சைஸாக இருக்கும். அது நீங்கள் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய அபிஸ் சேனலில் நான் வந்து அந்த பூச்சியுமே எடுத்து காமிச்சிருப்பேன். ஸோ நிறைய வந்து அந்த இலையை வந்து ஃபுல்லாக அரிச்சு சாப்பிட்டுடுது, இல்லைன்னா சுருங்கிடுது அந்த இலை. இப்போ வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம செடி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து நம்ம வந்து டிப்ஸ் வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணுறது முக்கியமாக செடிங்களை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து செடிங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுலேயே வந்து அதில் இருக்க ஏதாவது நச்சுத்தன்மைகள்லாம் வந்து இருந்ததுன்னா நல்லா வந்து போயிடும். இப்போ அதனால தான் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வந்து வாங்கி நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எல்லா செடிக்குமே வந்து ஸ்ப்ரே பாட்டில் மூலயமா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட வேணும்னா வேப்ப எண்ணெய் கரைசலையும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னும் வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது, அதையுமே வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரோஜா செடிக்கும் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக வந்து பூக்கள் நிறையவே வந்து பூக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.